பிரித்தானியாவில் இந்திய வர்த்தகர் ஒருவர் தொடுத்த வழக்கு அவருக்கு எதிராகவே ஆபத்தாக மாறியுள்ளது. இந்தியாவிலிருந்து தப்பியோடிய வைர வியாபாரி மெகுல் சோக்சிக்கு லண்டன் உயர் நீதிமன்றம் பலத்த பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. தான் கடத்தப்பட்டதாக லண்டன் நீதிமன்றத்தில் தொடர்ந்த சிவில் வழக்கில் வழக்கு செலவுகளுக்காக சுமார் 6,77,000 பவுண்டுகளை பாதுகாப்பு வைப்பு தொகையாக செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆன்டிகுவா மற்றும் பார்புடாவிலிருந்து தான் கடத்தப்பட்டு டொமினிகாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்டதாக மெகுல் சோக்சி குற்றம் சாட்டியிருந்தார். இது ஒரு சதித்திட்டம் என கூறி இந்திய அரசு மற்றும் 5 நபர்களுக்கு எதிராக அவர் 2024ஆம் ஆண்டு மே மாதம் லண்டனில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கினை விசாரித்த லண்டன் உயர் நீதிமன்றத்தின் கிங்ஸ் பெஞ்ச் பிரிவு கடந்த வெள்ளிக்கிழமை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் மெகுல் சோக்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டார். ஆதாரங்களின் அடிப்படையில் சோக்சியின் வாதம் வலுவாக இல்லை என்று நீதிமன்றம் கருதுகின்றது. ஒருவேளை மெகுல் சோக்சி வழக்கில் தோற்றுப்போனால் பிரதிவாதிகளின் சட்ட செலவுகளை அவரால் ஈடுகட்ட முடியாமல் போகலாம் என்ற அச்சம் உள்ளதால் இந்த தொகையை முன்கூட்டியே வைப்பு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் கடத்தல் மற்றும் தாக்குதலில் ஈடுபட்டனர் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய அரசுடன் சேர்த்து பிரித்தானியாவில் வசிக்கும் குர்திப்பாத், குர்மித் சிங், குர்ஜித் பண்டால் மற்றும் லெஸ்லி ஃபரோக்கை உள்ளிட்ட 5 எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டது. உடல் மற்றும் உளரீதியான பாதிப்புகளுக்கு நஷ்டஈடு கோரியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இருப்பினும் இந்திய அரசு ஆரம்பத்திலிருந்தே இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.